பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் சொன்னபடி நடந்துக்கணும். அவர் வழக்கம் போல எல்லா கமிஷனருக்கையும் வாங்கி பீரோவில் அடிக்க வைக்கிற மாதிரி அடிக்க வச்சிடக்கூடாது. வெளியிட்டா அந்த அம்மா நீதிபதி அருணா ஜெகதீசன் அந்த அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்த அடுத்த சில மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் அடுத்த நாளாவது அந்த அறிக்கை பொதுமக்கள் பார்வையில் வைக்கணும். வச்சாதான் ஸ்டாலினுடைய வார்த்தைகளை உண்மை இருக்குன்னு அர்த்தம். நீதிபதிகள் மிக கடுமையான பார்வை பார்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நீதிபதிகள் பல நேரங்கள் அந்த வார்த்தைகள் சொல்றாங்க, சட்டத்தை மட்டுமே நாங்கள் பார்க்கறது இல்லை, பொதுமக்கள் பொதுவெளியில் இருக்க உணர்வுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நடந்தது அவங்களும் பார்த்துருப்பாங்க. ரிவிட் அடிக்க வேண்டிய வேலை நீதிபதிகளுக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இந்த வழக்கை கடுமையாக கையாளணும். இப்போ இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் அவ்வளோ அவசரமாக ஏன் அமைச்சாங்கங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. சரி, இது வழக்கமாக நடக்கிறதா சார்? இப்போது விஜய் மேலே குற்றச்சாட்டை சுமத்துவதற்கோ அல்லது அவரை இப்போ பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர்றதுக்கோ இந்த ஆணையத்தோட இல்லை. நம்ம என்ன சொன்னோம், எஸ்ஓபியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான். கோமதி நாயகம் கமிஷன் நினைக்கிறேன், கலைஞரோட போட்ட திருநெல்வேலியில் ஜாதி கலவரத்தின் மூலமாக ஒரு பெரிய தகராறு நடந்த போது உடனே ஒரு கமிஷனை போட்டேன், இனிமேல் ஜாதி மோதல்களை எப்படி தவிர்ப்பது. இப்ப சந்துருவை வச்சு கூட இந்த அரசே ஒரு பள்ளிகளில் ஜாதி மோதல்களை எப்படி கயிறு கட்டு இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி ஒரு எஸ்ஓபி குறைஞ்சபட்சம் ஒரு 50% நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஜட்ஜு மதிப்புக்குரிய ஒரு ஜட்ஜு ஒரு அறிக்கையை கொடுக்குறார், ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறார், அரசு அதை ஏற்றுக்கிறதுன்னு சொல்கிற போதே ஒரு மாரல் ஃபியர் அது ஏற்படுத்துது. ஜாதி கலவரங்களை தடுக்கிறதுக்கும் அப்படிதான் கோமதி நாயக கமிஷனை கலைஞரோட போட்டார். அதே தான் இப்பயும். அதனால பிரயோஜனமே இல்லைங்கிறக்கா பேசாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவர் என்ன பண்ணிட்டு இவ்வளோ நடந்திருக்கு ஒன்றுமே கண்டு கிளம்பிங்க. அந்த ஆணையத்தை வேணா உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, ஆணையம் அமைச்சது தப்புன்னு சொல்லட்டும். ஆணையம் அமைக்கிறதுக்குன்னே தனி சட்டம் இருக்கு, அது வேற. அரசியல் பண்ற நேரத்தில் அரசியல் பண்ணணும் சார். இந்த மாதிரி நேரத்தில் அரசியலை புகுத்த நினைப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவருடைய ஆன்மாவுக்கு செய்யப்படுகிற வெளிப்படையான துரோகம் அது. அது எந்த கட்சியினரும் செய்யக்கூடாது.